ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். திருமயம் கோட்டைக்கு தான் போறோம். ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ரெடியா நிக்குது. காரைக்குடி போற பஸ்ஸஸ்ல திருமயம் போய் இறங்கிக்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து திருமயம் வழியா தான் போகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில 6:30 மணிக்கு இருக்கோங்க. நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, நல்ல கனெக்டிவிட்டி புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடிக்கு. ஸோ இதுதான் வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல காரைக்குடி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ திருமயம் பள்ளத்தூர் வழியா தான் வந்து காரைக்குடி போகுது நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் எடுத்துட்டாங்க. வாங்க போய் பஸ் போட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. காரைக்குடி போற பஸ்ல திருமயம் நோக்கி. புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருங்க. 18ல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஆகும். நம்ம காலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிட் நோக்கி போயிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆட்டோல தான் போகணும். ஐ திங்க் பஸ் ஃபெசிலிட்டி அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ஐ திங்க் ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஆட்டோ பிடிச்சுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ காலங்காத்தால டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஷாப்ஸ் எல்லாம் கூட அவ்வளோவா ஓப்பன் ஆகல. ஏன் நம்ம காலையிலேயே கிளம்பிட்டோம்னா அப்பதான் வந்து நம்ம திருமயம் ஃபோர்ட்டை வந்து வெயில் வர்றதுக்குள்ள சுத்தி பார்க்க முடியும். ஏன்னா அது கொஞ்சம் மலை மேலெல்லாம் ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம ஏர்லியராகவே போயிட்டோம்னா, ஓப்பனிங் டைம் போதே போயிட்டோம்னா உங்களுக்கு மதியம் ஆகிறதுக்குள்ள நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம் வெயில் வர்றதுக்குள்ள.
ஸோ நம்ம புதுக்கோட்டை டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் அவுட்டர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. டுவர்ட்ஸ் திருமயம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாம் ஒரு டிசம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால செம்ம பனிமூட்டமா இருக்குங்க. இங்கிருந்து வந்து திருமயத்துக்கு இன்னும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ திருமயம் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ்ங்க. திருமயம் ஃபோர்ட்டும் சரி, ஃபோர்ட்டுக்கு கீழே இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலத்து டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால செம்ம பாப்புலரான ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த சைட்ஸ்னு சொல்லலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம இந்து அறநிலையத்துறை எல்லாருமே சேர்ந்து மேனேஜ் பண்ணப்படுற ஒரு ரொம்ப சூப்பரான இடம். நீங்க புதுக்கோட்டை சைடு வந்தா திருமயம் ஃபோர்ட் எல்லாம் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து திருமயம் ஃபோர்ட் டெம்பிள் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ புதுக்கோட்டை வந்தா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி திருமயம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிரும். எவ்வளவு தூரம் ஆகும், எந்த பஸ்ஸஸ் போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வராம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அதாவது வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, திருமயம் 14 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுக்கோட்டையிலிருந்து நம்ம காரைக்குடி போற ரூட்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம திருமயம் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு காரைக்குடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாம் வந்து பேலஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ அதுல நாம வந்து ஆத்தங்குடி பேலஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா ஆத்தங்குடியை செலக்ட் பண்ணோம்னா ஆத்தங்குடி டைல்ஸும் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஒரே ஊர்ல வந்து ரெண்டு விஷயத்த கவர் பண்ணலாம். ஒன்னு வந்து ஆத்தங்குடி பேலஸ், இன்னொன்னு வந்து ஆத்தங்குடி டைல்ஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு திருமயம் ஃபோர்ட், அதுக்கப்புறம் ஆத்தங்குடி பேலஸ், ஆத்தங்குடி டைல்ஸ் மேக் பண்ற ப்ராசஸ் நம்ம நேரா போய் அங்க எப்படி மேக் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கவர் பண்ண போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், தொடர்ந்து பாருங்க. ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம தேக்காட்டூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம ரயில்வே கிராசிங் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தேக்காட்டூர் ஜங்ஷன்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா பொன்னமராவதி அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்கான ரூட் வந்து பிரியும். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா காரைக்குடிக்கு 34 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் திருமயம் பக்கத்துல வந்தாச்சு. திருமயம்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் காரைக்குடி. ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுவோம். ஸோ காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்து செட்டிநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியும் நமக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே செட்டிநாடு ஹோட்டல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு பேர் இருக்கிற செட்டிநாடு ரீஜியன்ல தான் நாம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திருமயம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போற டைமுக்கு உடனே ஓப்பன் ஆயிருக்குமா அப்படின்னு தெரியல. மேல இருக்கிற ஃபோர்ட், பட் கீழே இருக்கிற கோவில்கள் வந்து காலையிலேயே ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்பவும் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற கோவில் தான். அங்க 2 கோவில் இருக்குங்க. சிவன் கோவில் இருக்கு, விஷ்ணு கோவில் இருக்கு. ரெண்டுமே வந்து குடவரை கோவில்கள். குடவரை கோவில்களை தாண்டி பிற்காலத்துல லைக் கோவில்கள் மாதிரியான அமைப்புகளும் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபுல் ஃபிளெஜ்ட் கோபுரங்கள் எல்லாம் வச்சு ஒரு செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம மலை அடிவாரத்துல கோட்டை கொத்தளங்கள் வந்து மலை மேல இருக்கும். கீழே வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா டெம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற எங்கேயுமே இல்லாத சிறப்பு, நம்ம திருமயம் கோவில் குளம் வந்து எண்கோண வடிவத்தில் இருக்கும். நம்ம எண்கோண வடிவத்தில் இருக்கிற குளங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான குளம் அமைப்பு, ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து திருமயம் ஃபோர்ட்டோட சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டினியூஸா என் கூட டிராவல் பண்ணுங்க, ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம நேஷனல் ஹைவே மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஊரு பாத்தீங்கன்னா லேனா விளக்கு அப்படிங்கிற ஊரு. டிஃப்ரெண்டா இருக்குல்ல, லேனா விளக்கு அப்படிங்கிறது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். லேனானா என்னன்னு தெரியல, மேபி சர்ச் நேம் மாதிரி இருக்கு, லேனா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற மக்கள் யாராவது லேனா விளக்குல ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து அரிமளம் அப்படிங்கிற ஏரியாக்கு கீழே வர ஊர்கள் தான். ஸோ இங்கிருந்து திருமயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு திருமயம் பக்கத்துல. ஸோ திருமயம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ள போகும், ரோடு பிரிஞ்சு பைபாஸ்ல தான் போயிடும் நேஷனல் ஹைவே ஃபுல்லாவே. ஸோ ஊருக்குள்ள போறதுக்கு வந்து நேஷனல் ஹைவேல இருந்து பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஃபோர்ட் தெரியும், ஓகேவா? நேஷனல் ஹைவேல இருந்து போறவங்க எல்லாருமே வந்து அந்த பைரவர் கோவில்ல வழிபட்டுட்டு தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ நம்ம திருமயம் ஃபோர்ட் சுத்தி இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல நாம லைக் திருமயம் ஃபோர்ட் ரீச் ஆயிடுவோம். ஸோ வாங்க போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேஷனல் ஹைவேல இருந்து திருமயம் ஊருக்குள்ள போற சர்வீஸ் ரோடுக்குள்ள வந்தாச்சுங்க. போற வழியில எல்லாமே பாருங்களேன் எவ்வளவு பனைமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையான ஏரியாக்கள்ங்கிறதுனால இங்க தென்னந்தோப்புகள் காட்டிலும் பனந்தோப்புகள் தான் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து ஓங்கி வளர்ந்த பனைமரக் காடுகளா தான் இருக்கு. வாவ், நமக்கு திருமயம் ஃபோர்ட்டோட வியூ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வாவ், வேற லெவல்.
சோ கோட்டைக்கு கீழேயே வந்து சூப்பரான ஒரு குளம் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. இதுதான் பைரவர் கோவிலுங்க, அந்த ஃபேமஸ் பைரவர் கோவில். இங்க பாருங்க, பஸ் கண்டக்டர் கூட காசு போட்டு போறாரு. சோ இது வழியில போற எல்லா வாகனங்களுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நின்னு இங்க வழிபட்டுட்டு தான் போறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பயபக்தியோட மக்கள் வழிபடுற திருமயம் கோட்டை பைரவர் கோவில் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கும். நாம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் நம்ம திருமயம் ஃபோர்ட்டுக்கு. நாம இறங்கியாச்சுங்க. நம்ம புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போற டிஎன்எஸ்டிசி பஸ் நம்மள இறக்கி விட்டுட்டு கிளம்பிருச்சு. ஸோ இங்கிருந்து காரைக்குடிக்கு 24 கிலோமீட்டருங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம திருமயம் கோட்டைய கீழே இருக்கிற கோவில் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சூஸ் ஃப்ரம் திருமயம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you.